வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சியோட கேலண்டர் வந்து அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாலேயே வந்து கேலண்டர் வந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் எந்த மந்தில் வரும் தான் கொடுத்துருந்தாங்க. பட் எக்ஸாக்ட் டேட் வந்து கொடுக்கல. இப்போ வந்து எக்ஸாக்ட் டேட்டு கொடுத்துட்டாங்க. எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் எந்த டேட்டில் வரும், எந்த டேட்டில் அதுக்கான எக்ஸாம் இருக்கும், எந்த மந்தில் அதுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த அப்டேட்டட் கேலண்டர். இது நான் நம்முடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல்லையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ சிஜிஎல் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 31/3/2026 வரப்போகுது. 30 நாள் வரைக்கும் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மே ஜூனில் இதுக்கான எக்ஸாம் இருக்கும். ஓகே, செலெக்ஷன் போஸ்ட்டுக்குமே சேம் டே 31/3 தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலேருந்து ஜூலைக்குள்ளே ஏதாச்சும் ஒரு 2-3 நாளில் வந்து நடக்கும். ஜூனியர் இன்ஜினியருக்குமே சேம் டே 31/3 தான் வரப்போகுது. 3 நோட்டிஃபிகேஷன் ஒரே நாளில் வரப்போகுது. ஓகே, அடுத்து கம்பைன்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் நம்மளுக்கு தேவையில்லை. ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 30/4/2026 வரப்போகுது. 31/5 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் செப்டம்பரில் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுமே அதே 30 தான் வரப்போகுது. ஜூலை டு செப்டம்பரில் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் 31/5 வரப்போகுது. அக்டோபர் டு நவம்பரில் அதுக்கான எக்ஸாம் இருக்கும். எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 30/6 வரப்போகுது. ஓகே, 30/6/2026 வரப்போகுது. செப்டம்பர் டு நவம்பர் அதுக்கான எக்ஸாம் இருக்கும். எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 30/9/2026 வரப்போகுது. அதுக்கான எக்ஸாம் ஜனவரி டு மார்ச் 2027 தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் எந்த டேட்டில் வரும், அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும், எந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டேட்டை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட் வந்து கொடுக்கல. எக்ஸாம் வந்து இந்த மந்த்லேருந்து இந்த மந்த்துக்குள்ளே எப்போனாலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக அதை வந்து டென்டேட்டிவாக ஒரு மந்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் நோட்டிஃபிகேஷன் மேக்ஸிமம் அவங்க சொன்ன டேட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாகவே சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.